வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து 8வது பே கமிஷனோட ஃபிட்மெண்ட் ஃபேக்டர், அதே போல் 2 வருஷம் கழித்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதோட டோட்டல் அரியர் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டரோட நம்ம அந்த டிஏ வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 60% வந்து கிடைக்கணும். 8வது பே கமிஷனோட அந்த டிஏடிஆர் வந்து 60% இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அதோட அடிப்படையில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து எவ்வளோ வந்து நிர்ணயிச்சு, ஸோ அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டருக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு அரசு ஊழியருக்கும் சரி, இல்லை பென்ஷனருக்கும் சரி, எவ்வளோ வந்து அரியர் கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இதில் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் குறிப்பாக வந்து சொல்கிறது பென்ஷனருக்கு மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஏன்னா ORP3 படி எப்படி வந்து ரிவிஷன் ஆச்சு, ஸோ அந்த பேசிக் தகுந்தாப்புல 8வது பே கமிஷனோட ரிவிஷன் எப்படி இருக்கும், எவ்வளோ வந்து அவங்களோட பேசிக் அதிகரிக்கும், அதுக்கு தகுந்தாப்புல அரியர் எப்படி கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த 8வது பே கமிஷன் பற்றி பேசுறது வந்து சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்க, இல்லை இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ, நீங்கள் இந்த வீடியோவை இங்கேயே வந்து விட்டுருங்க. ஸோ 8வது பே கமிஷன் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு அது பற்றின ஒரு புரிதல் வேணுன்றவங்க நீங்கள் இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, அதே போல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சரி, தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ முதல்ல 8வது பே கமிஷனோட ஃபிட்மெண்ட் ஃபேக்டர். ஸோ இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வச்சு தான் பே கமிஷனோட ரிவிஷன் வந்து இருக்கும். இப்போ இருக்கிற பேசிக் பேவை அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 8வது பே கமிஷனோட அந்த பேசிக் பே வந்து வந்துடும். ஸோ அதோட அடிப்படையில் இப்போ நம்மளோட டிஏடிஆர் 1 ஜனவரி 2026 நம்மளுக்கு 60% வந்து கிடைக்கும். 2% வந்து அதிகரிக்கிறதுக்கான அந்த கேல்குலேஷன் வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். இன்னும் ஒரு வாரம் இல்லை 10 நாளுக்குள்ள கேபினெட் அப்ரூவல் கழிச்சு அது கூடிய சீக்கிரமாகவே நம்மளோட பென்ஷனில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். அடுத்து நம்ம இங்கே ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1.6 வந்து இந்த 60% டிஏ வந்து பேசிக்காக கூட மர்ஜி பண்ணும்போது 1.6 வந்து வந்துடும். நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் ஒரு அரசு ஊழியருக்கோ இல்லை பென்ஷனருக்கும் 20% வந்து அவங்களோட பேசிக் வந்து அதிகரிக்கும் அப்படின்றத வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். நியூஸ் பேப்பர்லையும் சரி, இல்லை மற்ற சோஷியல் மீடியாவும் சரி, 20லேருந்து 35% இல்லை 40% கூட அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே வந்து குறைந்த அளவு, அது அவங்க குறிப்பிட்ட அந்த குறைந்த அளவே வந்து நம்ம எடுக்கிறோம் 20%. ஸோ இது வந்து நம்ம டோட்டலாக இந்த அரியர் கேல்குலேஷன் வந்து நம்ம 2 வருஷம் வந்து எடுத்திருக்கோம். இது ஏன் 2 வருஷம் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, 2029 வந்து 2 விஷயம் வந்து நடக்கும் போது, ஒன்று ORP 1, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனு. ஸோ அந்த 2029 எலெக்ஷன் இருக்கிறதுனால நம்ம ஒரு வருஷம் முன்னாடி 2028 இது வந்து கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட அடிப்படையில் தான் இங்கே வந்து நம்ம 2 வருஷத்துக்கான அரியர் கேல்குலேஷன் வந்து பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம இந்த 2 வருஷம் எடுக்கிறதுனால 1 ஜனவரி 2026 31 டிசம்பர் 2027 வரைக்கும் நம்மளோட டிஏடிஆர் வந்து, ஏன்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை டிஏடிஆர் வந்து அதிகரிக்கும். அது வந்து பே கமிஷன் ரிவிஷன் ஆனாலும் சரி, ஆகலனாலும் சரி, எலெக்ஷன் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது முதல்ல நம்ம வந்து 0% ஆரம்பிக்கிறோம். அதாவது 8வது பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு டிஏவோட சதவீதம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இப்போ வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதில் முதல்ல வந்து 0ல் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் நம்ம வந்து 2% வந்து அதிகமாகிறோம். 2%, 4, 6 இந்த மாதிரி டிஆர் வந்து நம்ம 2% வந்து ஏற்றுறோம். ஸோ இப்போ இந்த 1.6 நம்ம வந்ததுனால டோட்டலாக ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்ற அந்த சின்ன கேல்குலேஷன் தான். ஏன்னா இதோட அடிப்படையில் தான் நம்ம வந்து நம்மளோட பேசிக்கை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ORP3யோட பேசிக்கை வந்து இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரால் நம்ம பெருக்கி 8வது பே கமிஷனோட அந்த பேசிக்கை வந்து வர வைக்க போகிறோம். ஸோ இந்த 1.6 வந்து நம்ம ஏற்கனவே இந்த 60% டிஏடிஆர் மர்ஜி பண்ணதுனால நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ அதை வந்து நம்ம இந்த 20% வந்து எதிர்பார்க்குற சம்பள உயர்வு, ஸோ அதை வந்து நம்ம 20 எடுத்துக்கிறோம். இது வந்து நம்ம 100ஆல் வகுத்தாச்சு அப்படின்னாக்கா 0.32 வந்து நம்மளுக்கு இதோட அடிப்படையில் வந்து கிடைக்கும் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே இங்கே வந்து 1.6 வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1.6 கூட இந்த 0.32 வந்து நம்ம சேர்த்தாச்சு அப்படின்னாக்கா 1.92 வந்து கிடைக்கும். ஸோ இன்னைக்கு டேட்டில் நம்மளோட ஃபிட்மெண்ட் ஃபேக்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இது வந்து மற்ற கேல்குலேஷன் படி ஃபேமிலி யூனிட் வந்து மாற்றுறாங்க, இல்லை கமிட்டி வந்து வேறு மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஆனால் நம்ம இருக்கிறதுலே குறைந்தபட்ச அளவு சரியான முறையில் கணக்கீடு பண்ணும்போது நம்மளுக்கு வர்றது 1.92. ஸோ இதை வச்சே நம்மளோட பென்ஷன் வந்து எவ்வளோ அதிகரிக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஒரு ரேங்க்குக்கும் அவங்களோட வருஷத்துக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த டேபிளை பார்க்கறதுக்கு முன்னாடி 24 வருஷம் ஹவுல்தாரோட பென்ஷன், அதாவது இப்போ ORP 3ல் வந்து அவரோட பேசிக் என்னவாக இருக்குது, இந்த 1.92ஆல் மல்டிப்ளை பண்ண பிறகு அவரோட பேசிக் வந்து என்னவா மாறும், அதுக்கு தகுந்தாப்புல அவரோட அரியர் வந்து எப்படி வரும் அப்படின்றத அந்த கேல்குலேஷன் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ரேங்க்கு லென்த் ஆஃப் சர்வீஸுக்கு தகுந்தாப்புல நீங்கள் என்ன பேசிக் வாங்குறீங்களோ இப்போ அதுக்கு தகுந்தாப்புல உங்களோட பேசிக் என்னவா மாறும், அதுக்கான அரியர் எவ்வளோ கிடைக்கும்ன்றத அந்த டேபிளில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த DADRோட அந்த பீரியட் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த சார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து ஹவுல்தார் 24 வருஷத்துக்கு எவ்வளோ வந்து நம்ம கணக்கீடு பண்ணுறோம் அப்படின்றத அந்த சின்ன கணக்கீடோட அந்த விரிவாக்கம் தான். ஸோ இப்போ வந்து 24 வருஷம் ஹவுல்தாருக்கு இன்றைக்கி டேட்டில் வந்து 24,763 ரூபா அவரோட ORP 3 படி பென்ஷன் ரிவிஷன் ஆயிருந்தாக்கா அவரோட பேசிக் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம ஏற்கனவே 1.92 வந்து நம்ம ஃபிட்மென்ட் ஃபேக்டரி எடுத்தாச்சு. ஸோ இந்த வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சுனாக்கா அவரோட 8வது பே கமிஷனோட பேசிக் பே 47,545 ரூபாயா வந்து இருக்கும். அடுத்து நம்ம இந்த DADRோட அந்த கேல்குலேஷன் வந்து பார்த்துடலாம். 1/1/2026 30/6/2026 வரைக்கும் நம்ம வந்து 0 வந்து எடுக்கிறோம். ஏன்னா 8வது பே கமிஷன் 1 ஜனவரி 2026 இம்ப்ளிமெண்ட் ஆகணும். ஸோ இம்ப்ளிமெண்ட் ஆன 6 மாதத்து வரைக்கும் எதுவுமே வந்து அதிகரிக்கல, 0விலே இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுக்கு 8வது பே கமிஷனில் அந்த DA பர்சன்டேஜ் வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ இங்கே DA மட்டும் தான் போட்டிருக்கோம், இது DRக்குமே வந்து பொருந்தும். ஸோ அதுபடி 8வது பே கமிஷனோட இந்த 6 மாதத்தோட டோட்டலாக நம்ம வந்து எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கோம், இந்த 24 வருஷம் ஹவுல்தார் வந்து எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2,85,270 ரூபா வந்து அவர் பேமெண்ட் வந்து வாங்கியிருப்பார். ஸோ இதுவே 7வது பே கமிஷன் படி அவர் வந்து இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு 60% வந்து DR வந்து கிடைக்கணும். ஸோ அதோட அடிப்படையில் 7வது பே கமிஷனோட இப்போ கரண்டில் இருக்க 7வது பே கமிஷன் படி அவரோட DADR அமௌண்ட் மட்டும் 89,148 ரூபாயும், DADR ப்ளஸ் அவரோட பேசிக் 24,763 ரூபா. ஸோ இது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு அப்படின்னாக்கா 2,37,722 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ இங்கே வந்து 1,48,578 ரூபா பார்த்தீங்கன்னாக்கா இந்த 24,763 ரூபாயை நம்ம 6 மாதத்துக்கு வந்து மல்டிப்ளை பண்ணும்போது இந்த தொகை வரும். ஸோ இந்த தொகையோட இந்த 89,148 ரூபாயை நம்ம கூட்டியாச்சு அப்படின்னாக்கா இந்த 2,37,722 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே 7வது பே கமிஷன் படி எது வரைக்கும் 8வது பே கமிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலையோ, அதாவது 2028 வரைக்கும் நம்ம வந்து எடுக்கிறதுனால நம்ம இந்த தொகையை வந்து ஏற்கனவே இப்போ கரண்ட்டில் வந்து வாங்கிட்டு இருக்கோம். அதாவது 2,37,722 ரூபாயை வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது 8வது பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் ஆனது பிறகு 2,85,270 ரூபா வந்து கிடைக்கணும். இந்த தொகையிலிருந்து இந்த தொகையை நம்ம வந்து கழிச்சாச்சு அப்படின்னாக்கா 47,548 ரூபா நம்மளுக்கு வந்து அரியர் அமௌண்ட் வந்து கிடைக்கணும். அது எப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2026 30/6/2026 வரைக்கும். ஸோ நம்ம இங்கே ஒவ்வொரு 6 மாதமாக வந்து கேல்குலேட் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2026 31/12/2026 வரைக்கும் நம்ம 2% வந்து DADR வந்து அதிகரிக்கத்தான் வந்து எடுத்து, ஸோ அதோட அடிப்படையில் 8வது பே கமிஷனோட பேசிக் படி 5,706 ரூபா அவரோட DADRோட அமௌண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே 2,85,270 ரூபா வந்து நம்மளோட பேசிக் வந்து கிடைச்சாச்சு. ஸோ இந்த அமௌண்ட்டை கூட இந்த DR அமௌண்ட்டை வந்து கூட்டியாச்சு அப்படின்னாக்கா இந்த 2,90,976 ரூபா வந்து நம்மளுக்கு மொத்தம் 8வது பே கமிஷனோட சம்பளமாக வந்து இருக்கும். ஸோ 7வது பே கமிஷனோட அடிப்படையில் நம்ம 2% வந்து அதிகமாகிறோம். 1 ஜூலை 2026 நம்மளுக்கு 2% அதிகமாகுது. 8வது பே கமிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை. 7வது பே கமிஷன் அடிப்படையில் நம்மளுக்கு வந்து சம்பளம் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் 62% வந்து நம்மளோட DADR இருக்கும். ஸோ அதோட அடிப்படையில் 92,118 ரூபா நம்மளோட DADRோட அமௌண்ட்டாக இருக்கும். மொத்தமாக 7வது பே கமிஷனில் 7வது பே கமிஷன் படி நம்ம சம்பளம் எவ்வளோ வாங்கியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,40,696 ரூபா நம்ம வந்து வாங்கியிருப்போம். ஸோ இந்த 2,90,976 இந்த 2,40,696 ரூபாயை கழிச்சாச்சு மைனஸ் பண்ணியாச்சுனாக்கா 50,280 ரூபா வந்து நம்மளுக்கு அரியர் அமௌண்ட் வந்து கிடைக்கும். இது 2வது 6 மாதத்தோடுது.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 3வது 6 மாதத்தோடது, அதாவது 1/1/2027 30/6/2027 வரைக்கும் நம்ம வந்து இங்கே 4% வந்து அதிகமாகுது. அதாவது ஏற்கனவே 2% அதிகமாகிடுச்சு, அதுக்கப்புறம் 2% வந்து அதிகமாகிடுச்சு. இது நம்ம மொத்தமாக சேர்த்து 4000 வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அந்த 4%க்கான DADR வந்து 11,412 ரூபா வந்து 6 மாதத்துக்கான DADR வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த 11,412 ரூபாயும் இந்த 2,85,270 ரூபாயும் நம்ம வந்து கூட்டியாச்சுனாக்கா 2,96,682 ரூபா வந்து நம்மளுக்கு மொத்த தொகையாக வந்து இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டைரெக்டாக 64% வந்து எடுத்துக்கிட்டோம். அதாவது 62லேருந்து 2% அதிகமாகிட்டு 64 வந்து ஆகுது. ஸோ அதோட அடிப்படையில் DADR வந்து 95,088 ரூபாயை வந்து DADR வந்து இருக்கும். ஸோ அதான் கூட நம்மளோட பேசிக் வந்து இங்கே நம்மளுக்கு ஏற்கனவே கிடைச்சா இந்த 1,48,578 ரூபாயை நம்ம கூட்டியாச்சு அப்படின்னாக்கா 2,43,666 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ இந்த 2,96,682 ரூபாயில் இருந்து 2,43,666 ரூபாயை நம்ம வந்து மைனஸ் பண்ணியாச்சுனாக்கா 53,016 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ இதோட அடிப்படையில் தான் கடைசி 6 மாதத்தோட கேல்குலேஷனு. ஸோ அங்கே வந்து நம்ம 6% வந்து 8வது பே கமிஷனுக்கான அந்த DADR வந்து எடுத்தாச்சு. DADRோட அந்த 6 மாத தொகை வந்து பார்த்தீங்கன்னா 17,118 ரூபா மொத்தமாக சேர்த்தாச்சுனாக்கா 3,02,388 ரூபா வந்து நம்மளுக்கு மொத்த தொகையாக வந்து வருது. ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே 66% வந்து எடுத்துக்கிட்டோம் DADR 7வது பே கமிஷன் படி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 98,064 ரூபா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 2,46,642 ரூபா வந்து நம்ம மொத்த தொகையாக வந்து இருக்கும். ஸோ இந்த 3,02,388 ரூபாயிலேருந்து 2,46,642 ரூபாயை நம்ம வந்து கழிச்சாச்சுனாக்கா 55,746 ரூபாய் நம்மளுக்கு வந்து மொத்த அரியராக வந்து கிடைக்கும் கடைசி 6 மாதத்தோடுது. ஸோ ஒவ்வொரு 6 மாதத்தும் இந்த 6 மாதத்தோடுது 2 வருஷம் வந்து நம்ம கணக்கீடு பண்ணியிருக்கோம். வர நெட்டு அரியரை நம்ம மொத்தமாக கூட்டியாச்சு அப்படின்னாக்கா ஒரு 24 வருஷம் சர்வீஸ் பண்ண ஹவுல்தாருக்கு 2,06,590 ரூபா வந்து அவரோட அரியராக வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எப்போனா 2028 நம்மளோட பே கமிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அதாவது 1 ஜனவரி 2028 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ இவருக்கு கிடைக்க வேண்டிய தொகை 2 வருஷமாக அவரோட வாங்காத அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,06,590 ரூபா அவருக்கு வந்து மொத்த அரியராக வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு தோராயமான கேல்குலேஷன் தான் வந்து வச்சுருக்கோம். இதை 24 வருஷம் ஹவுல்தாருக்கு வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி மற்ற ரேங்கில் இருக்கிற லென்த் ஆஃப் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த டேபிள் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரேங்குக்கும் அவங்களோட லென்த் ஆஃப் சர்வீஸுக்கு தகுந்தாப்புல அவங்களோட சர்வீஸ் பென்ஷன் ORPயில் வந்து உங்களோட இப்போ இருக்கிற பேசிக் வந்து எவ்வளோ இருக்குது. இது வந்து ORP 3 படி ரிவிஷன் ஆனவங்களுக்கு தான். ORP 3ல் வந்து யாருக்கெல்லாம் ரிவிஷன் ஆகலையோ உங்களுக்கு வந்து வேறு விதமாக உங்களோட பேசிக் வந்து வேறையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட பேசிக் வந்து எதாவது கூட வந்து இங்கே சேருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதோட அடிப்படையில் நீங்கள் வந்து உங்களோட கணக்கீடு வந்து தோராயமான வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 8வது பே கமிஷனில் உங்களோட பேசிக் வந்து என்னவா மாறும், அதாவது இந்த இப்போ இருக்கிற பேசிக்குக்கும் அதை 1.92 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 8வது பே கமிஷனில் உங்களோட பேசிக் வந்து என்னவா இருக்கும். அதுக்கு தகுந்தாப்புல உங்களோட சர்வீஸ் அரியர், இது வந்து சர்வீஸ் பென்ஷனரோட அரியர் வந்து தான் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரேங்குக்கு தகுந்தாப்புல அந்த பென்ஷனரே சர்வீஸ் பண்ணவங்களே வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அரியர் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் இருக்கிற இந்த சர்வீஸ் அரியர்ன்ற அந்த காலத்தில் இருக்கிற தொகை வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதுவே இந்த ரேங்கில் இருந்த எம்ப்ளாயோட மனைவியோ இல்லை அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களோ ஃபேமிலி பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த அரியர் வந்து கிடைக்கும். ஸோ அவங்களுக்கான இப்போ கரண்ட்டில் கிடைச்சிட்டு இருக்க உங்களோட பேசிக் பே ORP 3 படி இந்த அமௌண்ட் வந்து இதில் இந்த காலத்தில் குறிப்பிட்டிருக்க ஃபேமிலி பென்ஷன் ORP 3 அப்படின்ற இந்த காலத்தில் குறிப்பிட்டிருக்க உங்களோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து இருக்கும். இதிலிருந்து 8வது பே கமிஷனாக வந்து எவ்வளோ மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் குறிப்பிட்டிருக்க உங்களோட தொகை வந்து வரும். இதில் நீங்கள் மெயினாக வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா உங்களோட ரேங்க்கு, லென்த் ஆஃப் சர்வீஸ். ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட PPOலையோ இல்லை உங்களுக்கு ஏற்கனவே நம்ம வந்து நிறைய முறை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் எங்கே போயிட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட அடிப்படையில் நீங்கள் வந்து இங்கே சரியான முறையில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த லைனை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து சர்வீஸ் பென்ஷனருக்கும் சரி அதே போல் ஃபேமிலி பென்ஷனருக்கும் சரி உங்களுக்கான அரியரோட கேல்குலேஷன் வந்து நீங்கள் சரியான முறையில் பார்த்துக்க முடியும். ஸோ இவ்வளோ நேரம்
நம்ம வந்து அந்த டேபிள்லையும் சரி அதே போல் டிஏடிஆரோட கேல்குலேஷன் சரி 24 வருஷத்தோட ஹவுல்தாரோட அரியர் வந்து எவ்வளோ கிடைக்கும் அந்த கேல்குலேஷனோட மெத்தட் வந்து நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணோம். ஸோ இதோட அடிப்படையில் 8வது பே கமிஷனோட ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து 1.92லேயே வந்து இருந்துடுமா இல்லை இதோட குறைவாகுமா இதோட அதிகமாகுமான்றது வந்து நம்ம காத்திருந்தான் வந்து பார்க்கணும். ஏன்னா இது வந்து இன்னுமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து எதுவுமே வரலை. ஸோ கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். கமிட்டிக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா 18 மாதம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்து கவர்மெண்ட் வந்து என்ன அப்ரூவல் கொடுக்குறாங்களோ அதோட அடிப்படையில் தான் நம்மளோட ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அமையும். ஸோ இங்கே வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து அதிகமாகுது குறையும் போது நம்மளோட அரியர் அமௌண்ட்டு வந்து அதுக்கு தகுந்தாப்புல அதிகமாகும் குறையும். அதே போல் 2 வருஷம் வந்து நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த 2 வருஷத்தை வந்து அவங்க ஒரு வருஷத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன தொகை வந்து சொல்லியிருக்கணுமோ அதில் வந்து பாதியாக வந்து கிடைக்கும். இதே ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் கவர்மெண்ட்டோட டிசிஷன் எப்படி மாறுதோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம சொல்லியிருக்கிற இந்த கேல்குலேஷன் மெத்தடும் வந்து மாறும். கேல்குலேஷன் மெத்தட் மாறும்போது அந்த அரியருக்கான தொகை வந்து மாறும். ஸோ அதனால் இது வந்து ஒரு தோராயமான கேல்குலேஷனோட மெத்தட் மட்டும்தான் உங்களுக்கு என்னவா இருக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமானம் மட்டும்தான் நம்ம வந்து இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ இதுவே உங்களுக்கு வந்து கடைசி தீர்வாக வந்து இருக்காது. இந்த வீடியோ வந்து நம்ம ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக 2 லைவ் போடும்போதும் சரி இல்லை நம்மளோட சேனலோட கமெண்ட்ஸும் சரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 8வது பே கமிஷன் வந்து என்னவா இருக்கும் எவ்வளோ வந்து அதிகமாகும் எப்படி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து கொண்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற ஒரு மாதிரி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.